புலன குடும்பத்தினுடைய 6ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு இங்கே வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த தலைமை தாங்கி கொடுத்த அருமைக்குரிய அண்ணன் தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்களின் மாநில பேரவை தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் இங்கே முன்னிலை வகித்த செட்டிநாடு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் தேத்தாம்பட்டி கிராமத்தர்கள் அவர்களுக்கும் அடுத்து ஐயா எம்எல்ஏ ஐயா அவர்களுக்கும் மற்றும் தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் சுற்று வட்டார ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது புலன குடும்பத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக எந்த ஆண்டுமே தடைபடாத அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் நமது பரமனூர் காளியம்மனுடைய அருளாலும் மற்றுடைய எங்களுடைய நெஞ்சிலே குடிகொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்புகளையும் நன்கொடைகளையும் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வெளிநாடு மற்றும் உள்நாடு வாழ் நண்பர்கள் ரசிகர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது புலன குடும்பத்தினுடைய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். அதோடு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது புலன குடும்பத்தினுடைய இயக்குநர்கள் அருமைக்குரிய நமது மிக இங்கே வெளிநாட்டில் இருந்து கொண்டு சிங்கப்பூரில் இருந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த விழா நடப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொண்டிருக்கக்கூடிய அருமை உடன்பரவா சகோதரர் எங்கள் வீட்டு பிள்ளை திருவேளங்குடி கண்டெடுத்த சுபா தங்கராஜ் நமது புலன குடும்பத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் கண்டவராயப்பட்டி கண்டெடுத்த அருமைக்குரிய உடன்பரவா சகோதரர் எஸ்கேஆர் மெய்யப்பன் அவர்களுக்கும் மற்றும் தீர்த்தாண்டதானம் கண்டெடுத்த அருமைக்குரிய உடன்பரவா சகோதரர் எங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் எஸ்கே மணியண்ணன் அவர்களுக்கும் அடுத்து நமது ஊரை சேர்ந்த தேத்தாம்படியை சேர்ந்த சங்கரன் அச்சகத்தினுடைய உரிமையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கணேசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நமது இயக்குனர் கோவிலூரை சேர்ந்த முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் நமது புலன குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது சார்பிலும் நமது குடும்பத்தினுடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒருமைக்குரிய உடன்பரவா சகோதரர் முதலிலே முகநூலிலே எனக்கு ரசிகர் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி கொடுத்தவர் முப்பையூர் கண்டெடுத்த கைலாசபுரத்தை சேர்ந்த அருமைக்குரிய உடன்பரவா சகோதரர் தமிழ் பிரியர் அன்பவர்கள் தான் முதலில் எனக்கு ரசிகர் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கியவர். அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும். மற்றும் இங்கே இந்த விழா ஒரு ஆண்டு கார்த்திகை மாதம் இந்த விழாவை நடத்தியிருந்தோம். அந்த கார்த்திகை மாதம் சரியான மழை. அந்த மழையில் விழா நடக்கிறதா நடக்கவில்லையா என்ற ஒரு சந்தேகமே எல்லோருக்கும் எழுந்தது. அந்த விழாவும் அந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்தது. அதற்கும் காரணம் நமது பரமனூர் காளியம்மனுடைய அருளாலே எந்த ஆண்டுமே எந்த விழாவும் தடைபடாமல் இருந்தது. இந்த ஆண்டோட ஒரு சிறு இடையூறுலாம் வந்தது. அந்த இடையூறுலாம் உடைய தெரிந்து எங்களுடைய விழாவை இவ்வளவு சிறப்பான முறையிலே நடப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுவட்டார ரசிக பெருமக்களுக்கும் நமது பரமனூர் காளியம்மன் அவர்கள் அந்த அருளாலே இன்னும் மேலும் மிக சிறந்த ஒரு நடிகர்களுக்கும் சரி மிக முக்கியமான நமது நிர்வாகிகளுக்கும் சரி மிகவும் விழாவினை நடத்துவதற்கு நமது அம்மனுடைய அருள் என்றுமே எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறுகிறேன். நமது இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முதலிலே சொன்ன உடனேயே நமது சுபா தங்கராஜ் அவர்கள் நமது தலைவர் காந்தி அண்ணனுக்கு இந்த விழா நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. ஒரு கூட்டத்திலே நமது சங்க கூட்டத்திலே போய் கேட்கும் பொழுது அண்ணனிடத்தில் கேட்டேன், எத்தனை ஆண்டுகள் நீங்கள் நிரந்தர தலைவராக இருக்கின்றீர்கள் என்று. 34 ஆண்டு காலங்கள்
சங்கத்தினுடைய நிரந்தர தலைவராக இருந்திருக்கிறார் நமது பி.எல். காந்தி அண்ணன் அவர்கள். கொத்தமங்கலம் மண்டலத்த பி.எல். காந்தி அண்ணன் அவர்கள். அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனை மன்னனுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதாவது 88ஆம் ஆண்டிலிருந்து முதலிலே செயலாளர், 90லிருந்து இதுவரையிலும் நிரந்தர தலைவர். அது மட்டுமல்லாது அவர் பல சாதனைகளும் புரிந்திருக்கின்றார். அந்த சாதனைகளுக்கெல்லாம் மிக மிக சொந்தக்காரர் நமது பி.எல். கொத்தமங்கலம் கண்டெடுத்த பி.எல். காந்தி அண்ணன் அவர்கள். அவர்கள் எங்களுக்கெல்லாம் அவர்கள் ஒரு செல்லப்பிள்ளை, அவர்களுக்கெல்லாம் சங்கத்துக்கு நாங்களும் ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்து மென்மேலும் எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பி.எல். காந்தி அண்ணன் அவர்களுக்கும், அதனுடைய பொருளாளர் அண்ணன் மாணிக்க அண்ணன் அவர்களுக்கும், அதனுடைய செயலாளர் சுகுமார் அண்ணன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அருமை ஐத்தான் ஏஆரிய கண்ணன் ஐத்தான் அவர்களுக்கும், துணை செயலாளர் கணபதி அண்ணன் அவர்களுக்கு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சக உறுப்பினர்களுக்கும் எங்களது புலன குடும்பத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்லாது மதுரை சங்கத்திலிருந்து வந்து வருகை புரிந்த, திண்டுக்கல் சங்கத்திலிருந்து வருகை புரிந்த, புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து வருகை புரிந்த, மணப்பாறை சங்கத்திலிருந்து வருகை புரிந்த மற்றும் மன்னார்குடி சங்கத்திலிருந்து வருகை புரிந்த அனைத்து கரூர் சங்கத்திலிருந்து வருகை புரிந்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களது இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த அத்தனை சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களது அனைவருடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றியான வணக்கம். இந்த நடந்த வாய்ப்பினை வழியே அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி, நன்றியான வணக்கம். மீண்டும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்னதானம் போய் இங்கே சாப்பிடாத நண்பர்கள் அனைவரும் அன்னதானத்திலே அமர்ந்து சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதோடு அதை தொடர்ந்து மிக சிறந்த நல்ல நடிகர்களை கொண்டு இந்த ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் நடைபெற காத்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இருந்து இந்த விழாவினை சிறப்பித்தது போல் இந்த வள்ளி திருமண நாடகத்தையும் கண்டுகளித்து சிறப்பித்துக் கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றியான வணக்கம்.